வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. தயவு செஞ்சு மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விரிவாக்கம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் ஏற்கனவே உள்ள பயனாளிகளுக்கு இந்த மாதத்திற்கான தொகை நேற்று அனுப்பப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் நிதி வழங்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான கள ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் கட்ட பயனாளிகள் சேர்க்கையின் போதும் திட்ட விரிவாக்கத்தின் போதும் கள ஆய்வுகள் நடத்தப்பட்டன. அதேபோல இந்த முறையும் பயனாளிகளின் விவரங்கள், முகவரி, வங்கி தகவல்கள் போன்றவற்றை சரிபார்க்கும் ஆய்வுகள் நடத்தப்படும். இதன் பின்னரே இறுதி முடிவு அறிவிக்கப்படும். தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு மாதமாக பரிசீலனை செய்யப்பட்ட விண்ணப்பங்களுக்கான முதல் பட்டியல் விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் தெரிவிக்கின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அக்டோபர் 15ஆம் தேதி தீபாவளி பரிசாக முதல் கட்ட பயனாளிகளுக்கு பணம் அனுப்பப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைந்தன. முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28 முதல் பதில்கள் கிடைத்திருக்க வேண்டும். எனினும் அவர்களுக்கான பதில்கள் இன்னும் அனுப்பப்படவில்லை. அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக அவர்கள் பதில்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் அவர்களுடைய மனுவின் நிலையை அறிந்து கொள்வதற்கான ஒரே வழியையும் தமிழக அரசு நீக்கியுள்ளது. அதாவது இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் பொதுமக்கள் உள்நுழைவு என்ற ஒரு ஆப்ஷன் தற்சமயம் நீக்கப்பட்டு உள்ளது. அதிகாரிகள் உள்நுழைவு என்ற ஆப்ஷன் மட்டுமே தற்சமயம் உள்ளது. இதனால் பொதுமக்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த அவர்களுடைய மனுக்களின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். சமீபத்திய தகவலின்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகி உள்ளன. தமிழக அரசின் அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. இவற்றில் 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்ட நிதி உதவி கேட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளது என்ற தகவல் வெளியாகி உள்ளது. பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் எனவும் அரசு அறிவித்து உள்ளது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் அவர் பங்கேற்றார். விழாவில் 17 துறைகளைச் சேர்ந்த 4997 பயனாளிகளுக்கு 253 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். மேலும் 3846 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதுடன் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களும் திறக்கப்பட்டன. புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஒன்றிய பாஜக அரசின் அடையாளம் அடக்குமுறை, அதிமுகவின் அடையாளம் அடிமைத்தனம், ஆனால் திமுக அரசுதான் சமூக நீதிக்கான அரசு என்று குறிப்பிட்டார். திமுக அரசின் முக்கிய திட்டங்களான மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிருக்கு மகப்பேறு நிதியுதவி திட்டம் மற்றும் காலை உணவு திட்டம் ஆகியவற்றின் சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,15,00,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறுவதாகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1,73,000 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதி அளித்தார். இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.
இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காத குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸை கொடுத்துள்ளது. முழு விவரத்தையும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரை வாங்காமல் உள்ள குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு அரசின் மாபெரும் திட்டங்களில் ஒன்று உரிமை தொகை திட்டம். 2023 ஆண்டு செப்டம்பர் 15 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நேற்றுடன் 2வது ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட உரிமை தொகை திட்டம் பெண்களின் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இதுவரை 1.15 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றனர். பலர் தகுதியிருந்தும் இந்த திட்டத்தில் விடுபட்டு இருந்தனர். அவர்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தினசரி நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். அங்கு தவிர வேறு எங்கும் விண்ணப்பிக்க முடியாது. ஜூலை 15 தொடங்கிய இந்த முகாமில் தினசரி ஆயிரக்கணக்கானோர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்கின்றனர். ஏறத்தாழ 18 லட்சம் பேர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து உள்ளனர். அவர்கள் எல்லாம் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய பெரும் ஆவலோடு காத்திருக்கின்றனர். இந்த நேரத்தில் இந்த திட்டம் குறித்த மிக பெரிய அப்டேட் வெளியாகி உள்ளது. புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ரூபாய் 1000 எப்போது முதல் கிடைக்கும், இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து உள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 40 விழுக்காடு மனுக்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஓரிரு மாதங்களில் முக்கிய அப்டேட் கொடுக்கப்படும் எனவும் உறுதிபட தெரிவித்து இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். தகுதியான பெண்கள், குறிப்பாக கடந்த முறை விடுபட்ட அனைவருக்கும் இம்முறை மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். எனவே நவம்பர் மாதம் முடிந்து டிசம்பர் மாதம் அல்லது பொங்கல் பரிசாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் இருக்கும் என்பதை அவர் சூசகமாக தெரிவித்து உள்ளார். எனவே இதுவரை விண்ணப்பிக்காமல் இருக்கும் பெண்கள் அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்திருந்தால் உடனடியாக விண்ணப்பித்து விடுங்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இம்முறை தவறவிட்டவர்களுக்கு இனி மீண்டும் விண்ணப்பம் செய்வதற்கான வாய்ப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகே கிடைக்கும். ஏனென்றால் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது. ஆனால் இம்முறை விண்ணப்பிப்பவர்கள் எல்லோரும் ஏறத்தாழ இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் எல்லோரையும் தேர்தல் முடிவு வந்த பிறகு, புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் எடுக்கும் முடிவை பொறுத்தே புதிய பயனாளர்கள் சேர்க்கப்படுவார்களா இல்லையா என்பது தெரியும். அடுத்த ஆண்டு சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வேண்டுமானால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் என அறிவிக்கப்பட்டு இப்போது போல் மனுக்கள் பெறப்பட்டு புதிய பயனாளிகள் சேர்க்கப்படலாம். ஆனால் அதற்கான காலம் என்பது இன்னும் 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காத குடும்ப பெண்கள் இப்போதே கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தகுதியிருப்பின் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசால் கட்டாயம் ரூபாய் 1000 வழங்கப்படும். அதேபோல உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுத்த மனுக்களின் நிலை என்ன என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செல்போனில் செக் செய்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு ஒரு பிரத்யேக இணையதளத்தையே தொடங்கி இருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் உங்களின் கோரிக்கை மனு இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிகவும் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த முகாம் ஆனது காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை, பிறப்பு, இறப்புச் சான்றிதழ், ஆவணங்களில் பெயர் திருத்தம், பட்டா, சிட்டா உள்ளிட்டவற்றுக்கான மனுக்களை மக்கள் அளித்து வருகின்றனர். இதுவரை நடந்த முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து உள்ளது. மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் முகாம்கள் நடைபெறுகின்றன, இந்த முகாம்களில் என்னென்ன சேவைகளை பெறலாம் என்பன உள்ளிட்ட விவரங்களை மக்கள் மிகவும் எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் ஒரு பிரத்யேக இணையதளத்தையே தொடங்கி இருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் பெற முடியும். உங்கள் பகுதியில் எங்கு முகாம் நடைபெறுகிறது என்பதை இந்த ஒரு இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல உங்களுடைய மனுவின் நிலையை அறிந்து கொள்வதற்கான வசதியும் தற்போது சேர்க்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் மனுக்களின் நிலையை தெரிந்து கொள்ள முதலில் இந்த ஒரு பக்கத்திற்கு சென்று அதில் தங்களின் மனுவின் நிலையை அறிய என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும்.
இதையடுத்து திரையில் தோன்றும் ட்ராக் கிரீவன்ஸ் என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கான பயனர் பகுதியை உருவாக்காதவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் புதிய பயனராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே நியூ யூசர் சைன் அப் என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து உங்களுடைய பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை உள்ளீடு செய்து சமர்ப்பித்தால் அந்த எண்ணிற்கு OTP வரும். அந்த எண்ணை பதிவு செய்து சமர்ப்பித்தால் உங்களுக்கான பயனர் பகுதி இணையதளத்திலேயே உருவாக்கப்படும். பின்னர் மீண்டும் உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுத்து நீங்கள் லாகின் செய்து கொள்ளலாம். இதையடுத்து உங்களுக்கான கோரிக்கை நிலையை எப்போது வேண்டுமானாலும் லாகின் செய்து உங்களால் பார்வையிட முடியும். அதன்படி கோரிக்கை, நிலுவையில் உள்ள கோரிக்கை, முடிவுற்றவை, காத்திருப்பில் இருக்கும் கோரிக்கை, காலதாமதம் உள்ளிட்டவைகளை உங்களால் ஆன்லைனிலேயே அறிந்து கொள்ள முடியும். இந்த வசதியானது தமிழக அரசால் தற்சமயம் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் கொடுத்த மனுக்களின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கும் அனைவருமே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய மனுக்களின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.